ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைனில் திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரியும். மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் எப்போ சொல்கிறதா உங்களோட சாய்ஸ். ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இதோட நெக்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள், மேலே நீங்கள் 2.5 வச்சிங்கன்னா கீழே வந்து ஒரு 3.25 அந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா கீழே போக கொஞ்சம் அப்படி நல்லா டீப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஏன்னா அந்த நெக்கினுடைய டிசைன் அந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை மட்டும் எப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு யூ நெக்கில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். யூ நெக்கில் இதுக்கு வந்து கேன்வாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் கேன்வாஸ் கொடுக்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சுருக்கம் வரும். ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காக யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் அடிக்கும்போது அது சுருக்கம் லைட்டாக மைல்டாக வரும், ரொம்ப வராது, பட் மைல்டாக வரும். ஸோ அது கூட வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்க. கேன்வாஸ் வந்து அப்ரோச்மெண்ட்டாக தான், நம்ம ரொம்ப எக்ஸாக்ட்லாம் இல்லை. ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச் அந்த மாதிரி 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைனிங்கில் டேரெக்டாக அயன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு லைனிங்கில் வந்து அயன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, சரிங்களா? இதை வந்து நீங்கள் நீட்டாக அடித்து அப்படியே திருப்பிக்கலாம், சரிங்களா? நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக அடித்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து அந்த பேட்ச் வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு பேட்ச் வைப்போம், சரிங்களா? அது வந்து வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு கவர் ஆயிரும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அகலமாக வெட்டிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். அதாவது அந்த பேட்ச் வைக்கும்போது ஒரு பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுனா 2 பக்கம் சேர்த்து 1 இன்ச்சு உள்ளே கவர் ஆகும். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப கவர் ஆக வேணாம்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் நெக் அகலமாக நீங்கள் வெட்டிக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர் ஆனாலும் பரவாயில்லனா நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கடைசியாக தான் இந்த டிசைன் வரும். பட் நம்ம ஆரம்பத்தில் இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுக்காக தான் நான் ஆரம்பத்தில் முன்னாடி சொல்லிடுறேன், ஓகேங்களா? மேலே வந்து நம்ம எப்பவும் போல் நீட்டாக அடிச்சு திருப்பி மேலே ஸ்டிச் போடலாம். சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நீங்கள் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்லித்தரேன் நிச்சயமாக. சேம் டைம் பார்த்திங்கன்னா, அந்த நாட் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிங்கன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. கண்டிப்பாக அது சீக்கிரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு வந்து நான் என்ன ரீசன் தெரியுங்களா? வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காததுக்கு முக்கியமான ரீசன், என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. அப்போது 2 மொபைல் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து தனியாக ஒரு மொபைல் போட்டால் தான் அது வந்து நம்ம எல்லாமே நான் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ ஒரு 2 ஏன்னா இங்கே எனக்கு லோக்கல் என்னோடய பர்சனலுக்கும் ஒரு மொபைல் வேணும். சேம் டைம் என்னோடய கஸ்டமர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிஸ் பண்ணும்போது உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் ஒரு சில கமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் முக்கியமான ஏதாவது டவுட்டுக்காக எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க. நான் பாட்டுக்கு கண்டுக்காமல் ஒரு 4 நாள் 5 நாள் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும், இல்லைடா அவங்க ரெஸ்பான்ஸாக கேட்டிருக்காங்க, நம்ம ஒழுங்காக பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக ஒரு மொபைல் வாங்கிட்டுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 3-4 ஹவர்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அதுக்கான விளக்கமும் அதுக்கான தெளிவான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி நடக்கணுன்றதுக்காக நான் பொறுமையாக காத்திருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து கிட்டத்தட்ட நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இது வந்து நீங்கள் நீட்டாக ஒரு ஃபினிஷிங் வந்து ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி அடித்து திருப்பி இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் போட்டுக்கேன். ஸ்டிச் போட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு நம்ம லென்த்தாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேன்வாஸ் நம்ம கட் பண்ணும்போது வெளியே வந்து 1/2 இன்ச் விட்டு நம்ம அப்படியே 1 by 1 ஸ்டிச் பண்ணோம், சரிங்களா? கரெக்டாக பாருங்கள். அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம், 1/2 இன்ச் கேப் விடுறோம், ஸ்டிச் பண்ணுறோம், 1/2 இன்ச் கேப் விடுறோம், ஸ்டிச் பண்ணுறோம், சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் அப்படியே லைனாக ஒரே மாதிரி ஈவனாக ஸ்டிச் பண்ணிட்டு போயிருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே தெரியும் நமக்கு. நான் வந்து இது வந்து உள்ளே வந்து இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நமக்கு தெரியும். பட் இதையும் நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பாக நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது பிசிறு வராமல் இன்னும் ஃபினிஷிங்காக வர மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக சொல்லிக் கொடுத்தா நீங்கள் பயந்து தெரிச்சு ஓடிடுவீங்க. நான் ப்ளவுஸ் டிசைன் கற்றுக்கிறதுல நீங்கள் வேலையை பார்த்து போடான்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஈஸின்றதை விட
அது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக கொடுக்கணுன்றதான் என்னோடய விருப்பம். உங்களுக்கு நான் சொல்லித் தரும்போது இன்னும் வெல் ஃபினிஷிங் நீங்கள் கற்றுக்கணுன்றதான் என்னோடய விருப்பம். பட் இருந்தாலுமே இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சப்ஜெக்ட் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் எதுவுமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஈவனாக அழகாக ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க. ஏன்னா அது வந்து கேப் நான் சொன்னாலே உங்களுக்கு அரேஞ்சு பேட்ச் வந்து அரேஞ்சு பேட்ச் அரேஞ்சு கேப் அரேஞ்சு பேட்ச் அரேஞ்சு கேப் அந்த மாதிரி விட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச் லென்த்து 3 இன்ச் அகலம் நீளம் அகலம் 3 இந்த மாதிரி வெட்டிக்குங்க. கிளாத் நிறைய வெட்டிக்குங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நிறைய பேட்ச் தேவைப்படும். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய கிளாத் தேவைப்படும். இதுக்கு வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபீஸ் தாராளமாக வாங்கலாம். இது ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். அது 1000 ரூபீஸ் வேல்யூ இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். இல்லை 1000 ரூபீஸ் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் கேட்பாங்க, தம்பி நீ 1000 ரூபீஸ் சொல்கிறாங்க கொடுக்கணும்லன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதே சம்பவம் தான் நடக்குது. எனக்கு மட்டும் ஆசையாக என்ன உங்கள்கிட்ட அதிகமாக சொல்லணுன்ட்டு. பட் அதோட காஸ்ட் அவ்வளோ ஆகுது. 800 1000 ரூபீஸ் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் பக்கமாக இந்த ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணால் ஆகும். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸில் முடிக்கலாம். பட் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சோம்பேறி தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிப்பேன். ஒரு 2 ஹவர்ஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு வச்சுங்க. ஓகே, ஒரு 1000 ரூபீஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 800 ரூபீஸ் கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி சென்டரில் பேட்ச் பார்த்திங்களா, அது வந்து 2 இன்ச் நீளம் 2 இன்ச் ஆகலாம் அந்த மாதிரி கட் பண்ணிங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி நிறையா பேட்ச் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மீட்டர் கிளாத் வரைக்கும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஐ மீன் ஒரு கலருக்கு 2 கலருக்கு சேர்த்து 1/4 மீட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கிளாத் வாங்கிக்கோங்க. மறக்காமல் இந்த நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த நான் கேப் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, நான் கேப் ஒரு சின்ன கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 1.25 இன்ச் சுற்றியும் ஒரே மாதிரி 1.25 இன்ச் தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு பக்கம் 1 இன்ச், ஒரு பக்கம் 1.25 இன்ச், ஒரு பக்கம் 3/4 இன்ச் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கங்க. முடிஞ்சால் ஒரு மெஷர்மெண்ட் டேப் எடுத்து ஒரே மாதிரி அழகாக ஈவனாக 1.25 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க. அப்போ தான் நீட்டாக வரும். சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, தம்பி நீ வந்து இப்போ 600 700 போட்டார் சார்ஜ் வந்து நீ சொல்லிடுற, ஆனால் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அந்த டாபிக் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்படி தான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருக்கீங்க, நீங்களே கட் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பெரிய பெரிய கடையிலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குறாங்க. சரிங்களா? 1.25 இன்ச் பார்த்திங்கன்னா அந்த 1.25 இன்ச் ஒரே மாதிரி இருக்கணும், எக்ஸாக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி நான் க்ராஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா அந்த பிசு கவர் பண்ணுறதுக்காக தான். லேஸ் வைக்கலான்னு நினச்சேன். சரி, எல்லாத்துக்கும் லேஸே வச்சு நம்ம உங்களுக்கு பழக்க வேண்டாம், இது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு, கொஞ்சம் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பிசுறு பிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளாத் இது மாதிரி பயாஸ் நல்லா க்ராஸில் வெட்டிக்குங்க. க்ராஸில் வந்து வெட்டிட்டு கொஞ்சம் எனக்கு இப்போ அந்த லென்த்து பத்தாதனால ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். இது எப்படி ஜாயின் பண்ணுறதோ அதே கொஞ்சம் பார்த்துங்க. ஜாயின் போடுறது இந்த ஜாயின் போட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக உடச்சி விடணும் அந்த இதை. சரிங்களா? இல்லைனா நீட்டாக இருக்காதுங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். 2 அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் போட்டுங்க ஃபுல் லென்த்தாக. இப்போ அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வெட்டியிருந்தேன். நமக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் தான் நம்ம ஃபினிஷிங் வைப்போம். ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் அகலமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பத்தாமல் போச்சுன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இது வந்து நான் அடித்து திருப்பலை, பட் அப்படியே ஒன் சைடு அடிச்சுட்டு நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தடு தான். பட் இந்த மாதிரி நிறைய ஸ்டிச் பண்ணுவீங்க. பட் நானும் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன், அதை பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? நேற்றுக்கு வந்து ஒரு கொஸ்டினில் எனக்கு தெரில, ஷார்ட்ஸில் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நிறைய பேர். அதுக்கு ஹேங்கிங் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், எனக்கு ஹேங்கிங் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று லட்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரி தெரில, எனக்கு வேறு இங்கிலீஷ் கொஞ்சம் வராது. லட்கான்னு சொன்னாங்க நினைக்கிறேன். ஓகே, அது வந்து அது ஒரு நல்லா ஹேங்கிங் எனக்கு வந்து ஈஸியாக வந்துடுச்சு. ஓகே, பட் ஒரு 3 பேர் 4 பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. சரிங்களா? அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து திடீர்னு பவராக இருக்கும், திடீர்னு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க. எனக்கே சில டைம் டென்ஷன் ஆகும், என்னடா இப்படி கரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிடுங்க ஃபஸ்ட் கிளாஸாக. ஓகே, அடுத்து வந்து நம்ம லேஸ். அந்த லேஸ் வந்து அந்த க்ரீன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா,
அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க இந்த மாதிரி லேஸ் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேஸ் இதே கொஞ்சம் அகலம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி லேஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்புலரான லேஸ். இந்த லேஸ் தெரியாத ஆளுங்களே டெய்லரில் இருக்க மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப எவ்வளோ நாளாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெட்டிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி பார்ட்டி வேர் வெட்டிங் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகிறது இந்த மாதிரி இந்த டைமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாரியம்மன் திருவிழாலாம் போடுவாங்க. லாஸ்ட்டாக ரம்ஜான்லாம் முடிஞ்சது. ரொம்ப மன்னிச்சிடுங்க, அந்த ரம்ஜான் வந்து நான் மறந்துட்டேங்க. அரசும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரம்ஜான் வாழ்த்துக்கள் லேட்டாக சொல்லிடுறேன். தெரிச்சு ஓடி அடித்து போடுவேன், தெரிச்சு ஓடிடுறேன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான் கொண்டாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நம்ம அந்த கீழே வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபேப்ரிக் ஃப்ளவர் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்காக இதுவும் அதே மாதிரி தான் 3 இன்ச்சு நீளம் 3 இன்ச்சு அகலத்தில் ஒரு 7 பேட்ச் இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டரில் ஸ்டிச் பண்ணுறோம். ரம்ஜான் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு நீ விஷ் பண்ணுறியாடா டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டுவாங்க. நம்ம சேனல் அது பழக்கம் இல்லையா, எதுக்குமே நம்ம விஷ் பண்ணுறதில்ல. ரொம்ப தப்பு தான். பட் எல்லா பண்டிகைக்கும் நம்ம வந்து கொண்டாடணும் இல்லையா. கிறிஸ்மஸ் ஆகட்டும், ரம்ஜான் ஆகட்டும், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா. நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம்னா டெய்லி கொண்டாடிட்டே இருக்க வேண்டியதான். பட் எவ்ரிடே நமக்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் இருக்கனால நம்ம எதையுமே இது பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு பண்டிகை 2 பண்டிகை வந்து தானே நம்ம பெருசாக ஃபீல் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம நீடில் வச்சு நம்ம இந்த மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்தீங்களா 1 by 1 இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு ஒன்றா நீங்கள் இழுத்து கட்டிட்டிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் நிறைய பேர் பிகினர்ஸ் பார்த்துட்டுருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவங்களாம் பெரிய பெரிய டானுக்கெல்லாம் டான்ஸ் நம்மளாம் அப்படி இல்லை. பட் நம்ம வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக பாருங்கள். சேம் டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. வீடியோ பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உடனே ட்ரை பண்ண வரும். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் உதாரணம் சொல்கிறேன். எல்லாருமே கண்டிப்பாக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. பட் ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ண முடியாதவங்க கூட நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு சில கடைகளில் போனீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. 250 ருபீஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் கொடுப்பாங்க. மினிமம் சொல்கிறேங்க. ஒரு சில நல்ல கடையெல்லாம் இருக்குது. 250 ரூபா உங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் இந்த டிசைன் பண்ணுற கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் எடுத்தாலும் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 4 ப்ளவுஸ் தைச்சா கூட 1000 ருபீஸ் உங்களுக்கு ஆச்சு. மாதமான 26,000 ரூபா சண்டே லீவ் விட்டுட்டிங்கன்னா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சான்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேலைக்கும் போகலாம். நீங்கள் உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஏதோ நீங்கள் சும்மா டைம் பாஸ்க்காக மட்டும் பார்க்க வேண்டாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி கற்றுக்குங்க. ஒன்று வீட்டிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அடுத்த கடை வைங்க. இல்லை அதுவும் முடியலனா இந்த மாதிரி வெளியே வந்து நீங்கள் வேலைக்கு போகலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய கடைக்கு போங்க. சின்ன சின்ன கடைக்கு போனீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் உங்களோட டேலண்ட்டு தான். நீங்கள் எந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. சரிங்களா. இது வந்து நான் சொன்னாலே ஹேங்கிங் அதுக்காக ரெடி பண்ணுறது. லைனிங் வச்சு திருப்பி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ தொழில் வாய்ப்புன்றது நல்லாவே இருக்குது. நம்ம ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற விஷயம் பொறுத்து தான். எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம். மினிமம் வந்து 30,000 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். பட் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை நீங்கள் கடையை வச்சுருக்கீங்கனாலும் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபிட்டிங்கிறது நம்ம கையில் இல்லைங்க. கட்டிங் மாஸ்டர் தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட் டெய்லர்லாம் வந்து ஃபிட்டிங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. பட் அவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட் நம்ம எக்ஸாக்டாக ஸ்டிச் பண்ணுறோம். பட் அதை விட்டுருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கிறது வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஒரு டெய்லர்னால் உங்களை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் கெத்து. சரிங்களா. ஃபினிஷிங் வந்து தான் உங்களுடைய பேர், உங்களுடைய அடையாளம், உங்களுடைய எல்லாமே அதுதான். சரிங்களா. அதனால் ஃபினிஷிங் மட்டும் எப்பவுமே நீட்டாக நீங்கள் கொடுத்து பழகுங்க. ஃபினிஷிங் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மரியாதையும் போயிடும். சாரி, அது மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்லாம் பிகினிங்லேங்க ப்ளவுஸ் கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ப்ளவுஸ் தான் கொடுத்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 2 by 2 பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க கட்டிங்கு. நம்ம பின்னாடி வெட்டியாச்சுங்க டேரெக்டாக. அது ஒரு கதை, அதை நான் சொல்கிறேங்க. ஓகேங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சீக்கிரமாக இதே மாதிரி இன்னொரு டிசைனில் மீட் பண்ணுறேன்.
கொஞ்சம் டைம் இல்லைங்க, அதுதான் வீடியோ அதிகமாக போட முடியல. பார்க்கலாம், இன்னொரு 1 மந்த்தில் இல்லை கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டோன்னு அப்புறம் வீடியோ டெய்லியாக போடுறேன். ஓகேங்க, கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்க்கலாம், பாய்.